வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி தவா. இன்னைக்கு புதுமையான அருமையான ஸ்வீட் ரெசிபி சாக்லேட் ஜாமுன்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் கவனிக்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஜாமுன் செய்யறதுக்கு 1 கப் ரெடிமேட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துக்கிறோம். 200 கிராம் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே எடுத்துக்க வேண்டாம், ரொம்ப தித்திப்பாயிடும். இதை திட்டா இல்லாம ஒரே மாதிரியா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரே மாதிரியா இருக்கணும். இந்த கலர் இருந்தா கரெக்டா இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து எல்லா மாவையும் ஒன்று சேர்த்துக்கணும். நீங்க பிகினர்ஸா இருந்தா ஃபர்ஸ்ட் ரெகுலர் குலாப் ஜாமுன் ரெசிபி 2 தடவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இது செய்யுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா சேர்த்து எல்லா மாவையும் ஒன்று சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நல்லா சேர்ந்துக்குச்சு. இப்போ மாவு எல்லாமே மில்கோட சேர்ந்துக்குச்சு. இப்போ கை வச்சு ரொம்ப சாஃப்டா நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸ் எப்படி நம்ம ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக லைட்டாக இருக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ சர்க்கரை பாகுக்கு 3 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். எந்த கப்பில் குலாப் ஜாமுன் மாவு அளந்தோமோ அதே கப்பில் 3 கப் சர்க்கரை. இப்போ எல்லா சர்க்கரையும் நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஏன்னா பாகு ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கரை தண்ணியோட நல்லா கரையட்டும், அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பு சிம்மில் தான் இருக்கு. ஏன்னா அதுக்குள்ள நம்ம குலாப் ஜாமுன் உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இப்போ கையில் நெய் தடவிக்கணும். கையில் நெய் தடவி சின்ன போர்ஷன் எடுத்து இந்த மாதிரி உருண்டைகள் ஆக்கிக்கணும். ஒவ்வொரு உருண்டை செய்யும் போதும் நெய் தடவிக்கணும். அப்பதான் விரிசல் இல்லாம வரும். விரிசல் இல்லாம நல்லா சைஸா இருக்கு. இந்த மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொதி வரும்போது அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சு தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு வரணும். பிசு பிசுன்னு வந்ததையுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கம்பி பதம் வர வேண்டாம், அந்த அளவுக்கு விட வேண்டாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 5 டிராப் லெமன். லெமன் எதுக்கு சேர்க்குறோன்னா சர்க்கரை பாகு ஆறுனாலும் கெட்டியாகாமல் இருக்கும், அதுக்காக. இது ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். சர்க்கரை பாகு சூடாகவே இருக்கட்டும். இப்போ எல்லா உருண்டைகளும் ரெடி ஆயிடுச்சு. எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் இருக்கா அப்படின்னு ஷியூரா பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு. ஒரு ஃப்ளேவருக்காக 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். அந்த எண்ணெயோட டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன போர்ஷன் எடுத்து போட்டோன்னா 2 செகண்ட் கழிச்சு மேலே வரணும். அதுதான் கரெக்டான டெம்பரேச்சர். இப்போ 4 உருண்டையாக டக்குன்னு போட்டுறணும். இல்லைன்னா உடனே ரொம்ப டார்க் ஆயிரும். அடுப்பு மீடியமில் தான் இருக்கணும் கண்டிப்பாக. இப்போது கரண்டியை வச்சு கண்டினியூஸாக தொலாவிட்டே இருக்கணும். தொலாவும் போது நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கலாம். கலர் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகணும். லைட் ப்ரௌன்லேருந்து டார்க் ப்ரௌன் ஆகணும். இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த கலர் வந்தோடனே இது வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். குலாப் ஜாமுன் உருண்டைகள் சீக்கிரம் வெந்துடும், சீக்கிரம் டார்க் ஆயிரும். அதனால் எப்போவுமே எண்ணெய் காயும் போது சிம்மில் தான் வச்சுக்கணும் அடுப்பை. இப்போது இதை அப்படியே நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி வச்சுருவோம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம செஞ்சாச்சு. எல்லா உருண்டைகளையும் பாகில் போட்டாச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். 2 மணி நேரம் ஊறட்டும்.
2 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ நல்லா ஊறி இருக்கு, சைஸ் பெருசாக இருக்கு. இப்போ பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கட் பண்ணும்போது சாஃப்டாக இருக்குது, உள்ளுக்குள்ளே நல்லா வெந்திருக்கு, பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலர் ஜாமுனை விட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.